வணக்கம் மகளே. இன்றைய பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா GTA 6 ட்ரெய்லர் பார்த்தீங்களா? This is my fucking game. So sweet. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ GTA 6 ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர்னு சொல்கிறாங்க. அண்ட் பட்ஜெட்டும் அதே மாதிரி கூட்டே ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. பீக் அந்த ஆடியன்ஸுடைய பீக்கும் வந்து அவ்வளோக்கு நல்லா ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் எடோபியில் ஒரு கலவரம் உண்டாயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றியான சஜஷனில் நீங்கள் போடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போனோம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தான் GTA 6 வந்து ஒரு 2 பில்லியன் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ப்ரூஜ் கலீஃபாவே இன்னும் ப்ரூஜ் கலீஃபாவை கட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, உண்மையாக பொய்யாண்டு கீழே நீங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் நானும் பார்க்குறேன் எப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லியன்னா எப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன். ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 65 crores. ஆனால் அதோட கலெக்ஷன் வந்து 100 crores தாண்டிட்டு உண்மையிலே தாண்டிட்டு 2D என்டர்டைன்மெண்ட்டால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 100 crores. அது வந்து பார்த்தீங்கன்னா $2 billion வேறு. ஸோ எவ்வளோக்கு அந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பீக்கில் கொண்டு போகணுன்றதுக்காக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2025லேயே ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ணதா இந்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மக்கள் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீக்கில் இப்போ எதிர்பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படியாச்சும் அதை எடுக்கணுமென்ட்டு ஒரு இது வரும். அதனால் எவ்வளோ காசு செலவழித்து வந்து செய்கிறாங்கன்னா அதுக்கான கலெக்ஷனையும் எடுக்கணுமென்றதுக்கான தான் அவங்க எதிர்பார்த்துக்கணும் செய்வாங்க. இப்படிலாம் எப்படியும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் 2026 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் SN சீரிஸ் XN நினைக்கிறேன். எக்ஸும் எஸ்ஸும் ரெண்டு குழப்பம் எக்ஸும் எஸ்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PS5ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போக்கி இதுவரை தான் தகவல். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வியூஸ் கவுண்ட்டே கிளிச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த GTA 6 ட்ரெய்லர் இருந்துச்சாமன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையாண்டு எனக்கே தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வியூஸ் வந்து இப்போ 20 மில்லியன்ஸ் வியூஸ் இருந்துச்சுன்னாங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸில் 20 மில்லியன் வியூஸ் அடிச்சிச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் லைக்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் 20 மில்லியன் வியூஸுக்கு வந்து 1.1 மில்லியன் லைக்ஸ் வாரது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் ஒன் டேல 85 மில்லியன்ஸ் வியூஸ் அந்த ட்ரெய்லருக்கு மட்டும் GTA 6 ட்ரெய்லர் 2க்கு மட்டும். ஸோ அதனால் ஹை பீக் லீக் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ என்னால் விளையாட முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 18+. அது வந்து பார்த்தீங்கன்னா 18+ கேம்ஸ்க்கு சி கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். ஸோ விளையாடி ஒரு கேம்ல ஒன்றும் போடலாம். வார வீடியோஸ் இல்லை எப்போ போடுவேன்னு தெரியல. எனக்கு 18 வயசு ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் 18 வயசா இல்லைன்னு சொல்லி 18+ இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அது வரைக்கும் முன்னாடி ஏரோஸ்டெக். பை மக்களே.